ஓம் ஸ்ரீ சாய்ராம். மே 27, 2026 சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம். முதலாக ஜப தியானங்களை செய்யும்போது உங்களுள் வேறு சிந்தனைகள் நுழைகின்றனவே என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இவற்றால் ஆபத்து ஏதும் இல்லை. இறை நாமஸ்மரணை செய்ய ஆரம்பிக்கும் போது உற்சாகத்துடன் அமருங்கள். திடமான மன உறுதியுடன் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் எவ்விதமான பவித்திரமின்மையும் உங்களை பாதிக்காது. இறை நாமஸ்மரணை செய்ய ஆரம்பிக்கும் போது மட்டும் நீங்கள் முழுவதுமாக பரிசுத்தத்துடன் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். இதற்கான சம்பிரதாயங்களை பற்றி அதிகமாக யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு பிடித்த இறைவனுடைய திருநாமத்தையும் அதற்கான ரூபத்தையும் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். இறைவனது திருநாமமே மந்திரம். அது எப்போதும் சுத்தமானது, எப்போதும் கிடைப்பது, அனைத்தும் ஆனதாகும். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு நாம ரூபம், மற்றொரு நாளைக்கு வேறொன்று என உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றாற்போல மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடாது. முதலில் எந்த நாம ரூபம் உங்களுக்கு திருப்தி அளித்ததோ அதையே முறையாக மாறாமல் கடைபிடியுங்கள். அது கண்டிப்பாக இதயத்தில் நிலை கொண்டுவிடும். அதன் பின் அனைத்தும் அவன் அருளால் நிகழும். தியானவாகினி அத்தியாயம் 8. ஆன்மீக சாதனையை இடைவிடாது பயில்வதன் மூலம் அலைபாயும் மனதை குறிப்பிட்ட ஒன்றின் மீது நிலைநிறுத்தச் செய்வது சாத்தியமே என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயிபாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.